அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 7வது பாடமாக இருக்க இலக்கணத்தில் யாப்பருங்கலக்காரிகை பார்த்து முடிச்சாச்சு. அதில் இதுவரைக்கும் பிஜிடிஆர்பியில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 2001 51வது வினாவாக குறள் வெண்பா அப்படின்னா குறள் வெண்பா என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஈரடி வெண்பா. குறள் வெண்பா என்பது ஈரடி வெண்பா. 57வது வினாவா அகவலோசை எப்பாவிற்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகவலோசை அப்படிங்கிறது ஆசிரியப்பாவிற்கு உரியது. குறள் வெண்பா அப்படிங்கிறது ஈரடி வெண்பா. அகவலோசை எப்பாவிற்கு உரியதுன்னு கேட்டாங்கன்னா ஆசிரியப்பாவிற்கு உரியது. இது பிஜிடிஆர்பி 2001 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்ததா பிஜிடிஆர்பி 2003 கேட்கப்பட்ட கேள்வி. ஒக்குமே 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 ஒக்கும் இவ்வடியில் உள்ள தொடை இரட்டை. ஏன்னா இந்த ஒரு அடியில் இருக்க 4 சீருமே ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது இரட்டை அப்படின்னு நாம் பார்த்துருப்போம். ஒக்குமே 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 ஒக்கும் இவ்வடியில் உள்ள தொடை வந்து இரட்டை தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27வது வினாவா திரிச்சொற்களால் ஓசை இனிதாக புணர்க்கப்படும் செய்யுள் வந்து எவ்வனப்பினுள் அடங்கும். திரிச்சொல் அப்படின்னு வந்துச்சுன்னா அழகு. அழகு அப்படிங்கிற வனப்பினுள் அடங்கும். வினாயின் 67வதா பாக்களுக்குரிய ஓசை எத்தனை என்கிறார் காரிகை ஆசிரியர். மொத்தம் 4 பாக்களுக்கு 4 ஓசை சொல்லியிருக்காரு. செப்பலோசை, அகவலோசை, தூங்கலோசை, துள்ளலோசைன்னு சொல்லி 4 சொல்லியிருப்பாரு. அதுதான் இதில் கேட்டிருக்காங்க. 74வது வினாவா எப்பாவினுள் நாலசை சீர் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்பா. வெண்பால நாலசை சீர் வராது. வெண்பாவினுள் நாலசை சீர் வராது. 75வது வினாவா ஒழுக்கிய வண்ணங்களின் எண்ணிக்கை 100. ஒழுக்கிய வண்ணங்களின் எண்ணிக்கை 100. இது தொல்காப்பியர் வந்து மொத்தம் 20 வண்ணங்கள் தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் யாப்பருங்கலக்காரிகை ஆசிரியர் வந்து 100 வண்ணங்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து பிஜிடிஆர்பி 2003 கேட்கப்பட்ட கேள்வி. இதில் 5 கேள்வி கேட்டிருக்காங்க யாப்பருங்கலக்காரிகையிலிருந்து. பிஜிடிஆர்பி 2003 2004 வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா கலிப்பாவின் வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கலிப்பாவின் வகைகள் வந்து மொத்தம் 3. கலிப்பாவின் வகைகள் மொத்தம் 3. அது பிஜிடிஆர்பி 2004 2005 62வது வினாவா அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருமாறு அமையும் தொடையின் பெயர். அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருமாறு அமையும் தொடையின் பெயர் என்னென்னா எதுகை தொடை. 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை தொடை. 63வது வினாவா வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது தூங்கலோசை. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கலோசை. அடுத்தது கலிப்பாவிற்குரிய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு 64வது வினாவா கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். கலிப்பாவிற்குரிய உறுப்புகள் மொத்தம் 6. 65வது வினா இழுமென்ற ஒளியுடன் சொற்களை புணர்த்தி விழுமிய பொருள்களை பகரும் வண்ணம் எதுன்னு பார்த்தோன்னா தோல். இதுவும் அந்த எண் வகை வனப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அதில் தோல் அப்படிங்கிற வனப்பு தான் வந்துட்டு இழுமென்ற ஒளியுடன் சொற்களை புணர்த்தி விழுமிய பொருள்களை பகரும் வனப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜிடிஆர்பி 2005 6 கேட்கப்பட்ட வினா 1. 131வது வினாவாக கேட்டிருக்காங்க. 4 சீர்களையும் துள்ளி துள்ளி வரும் ஓசையும் உடையது. 4 சீர்களையும் துள்ளி துள்ளி வரும் ஓசையும் உடையது எதுன்னு பார்த்தோன்னா கலிப்பா. 4 சீர்களையும் துள்ளி துள்ளி வரும் ஓசையும் உடையது கலிப்பா. பிஜிடிஆர்பி 2002 2003 கேட்கப்பட்ட கேள்வி. கட்டளை கலித்துறையில் அமைந்த யாப்பு நூல் யாப்பருங்கலக்காரிகை. கட்டளை கலித்துறையில் அமைந்த யாப்பு நூல் எதுனா யாப்பருங்கலக்காரிகை. 97வது வினா யாப்பிலக்கண கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுவது யாப்பருங்கல விருத்தியுரை. யாப்பிலக்கண கலைக்களஞ்சியம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா யாப்பருங்கல விருத்தியுரையை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பிஜிடிஆர்பி 2014 15 கேட்கப்பட்ட கேள்வி. மொத்தம் 2 கேட்டிருக்காங்க யாப்பருங்கலக்காரிகையில். 87வது வினாவாக கேட்டிருக்காங்க. துள்ளல் ஓசையுடன் வரும் பா எதுனா கலிப்பா. துள்ளல் ஓசையுடன் வரும் பா எதுனா கலிப்பா. 88வது வினால வஞ்சிப்பாவில் குறைந்த அளவில் வரும் அடிகள் எதுனா 3 அடிகள். வஞ்சிப்பாவில் குறைந்த அளவில் வரும் அடிகள் எத்தனைனா 3 அடிகள். அடுத்தது 2017 கேட்கப்பட்ட கேள்வி. 3வது வினாவா அடிதோறும் ஒரு சொல்லே இறுதிக்கண் தனிச்சொல்லாய் வரும் பாவினம் வெளிவிருத்தம். அடிதோறும் ஒரு சொல்லே இறுதிக்கண் தனிச்சொல்லாய் வரும் பாவினம் எதுனா வெளிவிருத்தம். 13வது வினாவா வைகளும் வைகள் வரக்கண்டு மக்தனரார் வைகளும் வைகளை வைகுமென்
வைகுமென் இன்புறுவார் வைகளும் வைகற்றும் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார். இதில் கூறப்பட்ட பா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னிசை வெண்பா. ஏன்னா இதில் பார்த்தோன்னா தனிச்சொல் இருக்காது. வெண்பால தனிச்சொல் இல்லாமல் வர்றது எதுனா இன்னிசை வெண்பா தான் வரும். அதுதான் இங்கே இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வைகளும் வைகள் வரக்கண்டு மக்தனரார் வைகளும் வைகளை வைகம் என்றின்புறுவார் வைகளும் வைகற்றம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார். இதில் எந்தப்பா வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா இன்னிசை வெண்பா. நம்ம உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகைன்னு சொல்லி பார்த்தோம். ஓரளவுக்கு அதை படித்து வச்சுட்டோம்னாலே நம்ம எந்த பாலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எழுதிடலாம். வினா எண் 30. மூவடி முக்கால் என அழைக்கப்பெறுவது இன்னிசை வெண்பா. மூவடி முக்கால் என அழைக்கப்பெறுவது இன்னிசை வெண்பா. 86வது வினாவா செய்யுளின் இறுதி சொல் இடையிலும் முதலிலும் சென்று பொருள் கொள்வது அலைமறி பாப்பு பொருட்கோள். ஒரு செய்யுளோட இறுதியிலையும் ஒரு செயலோட இறுதி ஒரு சொல்லோட இடையிலையும் முதல்லையும் போய் பொருள் கொள்றது எதுனா அலைமறி பாப்பு பொருட்கோள். அடுத்தது வினா எண் 89. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. இது என்ன பாவினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண் செந்துரை அப்படிங்கிற பாவினத்தில் வரும். வெண் செந்துரை. அடுத்த கேள்வி அதே தான். வெண் செந்துரையின் வேறு பெயர் என்னென்னா செந்துரை வெள்ளை. வெண் செந்துரையின் வேறு பெயர் செந்துரை வெள்ளை. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்னு எந்த பாலம் வரும்னா வெண் செந்துரையில். இது வெண் செந்துரையின் வேறு பெயர் என்னென்னா செந்துரை வெள்ளை. அடுத்தது 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தோன்னா ஓரடியில் முதல் 3 சீர்களில் மோனை முதலாக ஒன்றி வருவது கூலை. ஓரடியில் முதல் 3 சீர்கள் அப்படின்னா 1, 2, 3 இதில் ஒன்றி வருவது அப்படின்னு கேட்டாங்கன்னா கூலை. அதுவே மிக நீண்ட 198 சீர்களை கொண்ட ஆசிரிய விருத்தம் பாடியவர் யாருன்னா வள்ளலார். மிக நீண்ட 198 சீர்களை கொண்ட ஆசிரிய விருத்தம் பாடியவர் யாருன்னா வள்ளலார். அடுத்தது வினா எண் 46. முதல் 3 சீர்கண்ணும் மோனை முதலானவை வர தொடுப்பது அதே தான் கேட்டிருக்காங்க. 1, 2, 3 ஒரே கேள்வியே 2 மாதிரி கேட்டிருக்காங்க. வேறு மாதிரி ஒரே கேள்வியே கேட்டிருக்காங்க. அதுக்கான விடை கூலை. முதல் 3 சீர்கண்ணும் மோனை முதலானவை வர தொடுப்பது எதுனா கூலை. அடுத்தது 47வது கேட்கப்பட்ட கேள்வி உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. இதில் வர பொருட்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தாப்பிசை பொருட்கோள். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு பயின்று வரும் பொருட்கோள் தாப்பிசை பொருட்கோள். அடுத்து 2022 ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லி 2 நேரம் எக்ஸாம் வச்சாங்க. அதில் ஃபோர்நூனில் கேட்கப்பட்ட கேள்வி வினா எண் 71 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. 72வது வினா மாதவி மடந்தை. இது எந்த தலையில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. நிறையொன்றாசிரிய தலை. மாதவி மடந்தை அப்படின்னா நிறையொன்றாசிரிய தலை. வினா எண் 73 இயற் சொல்லால் பொருள் தோன்ற சொல்வது புலன். இயற் சொல்லால் பொருள் தோன்ற சொல்வது புலன். அதுவே திரிசொல் வந்துச்சுன்னா அழகு. வினா எண் 75 ஓசையினால் பெயர் பெற்ற ஆசிரியப்பாவின் வகை எதுனா நேரிசை ஆசிரியப்பா. ஓசையினால் பெயர் பெற்ற ஆசிரியப்பாவின் வகை நேரிசை ஆசிரியப்பா. அடுத்ததா பாடலடியின் இறுதி எழுத்து ஒன்றி அமைய பாடும் தொடைநயம் எதுனா இயைபு. ஒரு செய்யுளில் ஒவ்வொரு அடியிலையும் இறுதி எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயைபு. அடுத்தது அதே 2022வது வருடம் ஆஃப்டர்நூனில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா வினா எண் 72 குறள் வெண்பாவின் இனம் அப்படின்னா வெண் செந்துரை. அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எது குறள் வெண்பாவோட இனம் இல்லை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது குறள் வெண்பாவோட இனம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வெண் செந்துரை தான் அதுக்கான சரியான விடை. அடுத்தது இப்போ கடைசியாக 2023 நடந்த UGTRBயில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஓரடி முழுவதும் ஒரு சொல்லே வர தொடுப்பது எதுனா இரட்டை. இதெல்லாம் நம்ம மேலே ஒக்குமே ஒக்கும் அப்படின்னு சொல்லி உதாரண பாடல் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இங்கே ஓரடி முழுதும் ஒரு சொல்லே வர தொடுப்பது எதுனா இரட்டை தொடை. வினா எண் 114 3 அடியானும் முற்று பெற்று அடிதோறும் இறுதிக்கண் ஒரு சொல்லை தனிச்சொல்லாய் வருவது வெளி விருத்தம். 3 அடியானும் முற்று பெற்று அடிதோறும் இறுதிக்கண் ஒரு சொல்லே தனிச்சொல்லாய் வருவது எதுன்னு பார்த்தோன்னா வெளி விருத்தம். அடுத்தது கொடுந்திரல் உடையன சுர வேறு கொட்பதனால் இருங்களி இர வகுதல் வேண்டா என்றிசைத்திலமே
இசைத்திலமோ கருதிறத்தெனும் கராம் பெரிதுடைமையால் இருள்நிற தொகுக்கானல் இரவாரல் என்றாலும் இவ்வடிகளில் அமைந்துள்ள கலிப்பாவோட உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாசீர் ஈரடி 2 அம்போதரங்கம். நாசீர்